ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க பட்ஜெட் நிறைய போட்டிருப்பீங்க, பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பட்ஜெட் எதுக்காக போடுறோம்? நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ், உதாரணத்துக்கு மார்க்கெட்டிங் ஆகட்டும், சேல்ஸ் ஆகட்டும், ஆப்ரேஷன்ஸ் ஆகட்டும், இல்ல ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும், இல்ல நம்மளோட எம்ப்ளாயிஸோட பெனிஃபிட்ஸ் ஆகட்டும், அவங்களோட ட்ரைனிங் ஆகட்டும், இல்ல நாமளா சில விஷயங்கள் கத்துக்கணும், ஒரு லேர்னிங் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே நான் வருஷத்துல நம்ம பட்ஜெட் போடுவோம். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த காலத்துல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பட்ஜெட் நீங்க எப்படி பிளான் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணணும், அது கிரியேட் பண்றதுக்கு மொத்தமா 6 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. படிப்படியா ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பட்ஜெட் எப்படி கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு தெரிய விருப்பப்பட்டால் இந்த வீடியோ உங்களுக்காக. தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லோகேஷ் மனோகரன், ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மால் பிசினஸஸ், சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களை அடுத்த கட்டத்துக்கு டிஜிட்டல் முறையில் எப்படியாவது கொண்டு செல்ல வேண்டும். அதுவும் ஒரு லோ பட்ஜெட்ல. இல்லைங்க எங்கிட்ட பட்ஜெட்டே இல்லை அப்படின்னாலும் உங்க நேரத்தை மட்டும் செலவு செய்வதன் மூலம் எப்படி உங்க பிசினஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான். லாஸ்ட் 3 இயர்ஸா இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இது போல் பல வீடியோக்கள் உங்களுக்காக இந்த 2023 மற்றும் வரும் வருடங்களில் உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. வாங்க நம்ம மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போவோம். How to create a digital marketing budget in easy 6 steps. ஆமாங்க, மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒரு ஃபனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபனல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டேஜ் வந்து அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு. அதாவது நம்மளோட பிராண்டை பத்தி, நம்மளோட ப்ராடக்ட் பத்தி எல்லாத்துக்கும் தெரிய வைக்கிறது தான் அந்த பிராண்ட் அவேர்னஸ், பிராண்ட் ரீச். இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு 1,00,000 பேத்துக்கு நம்ம தெரிய வச்சிடறோம். ஓகேங்களா? ரெண்டாவது ஸ்டெப் அந்த மார்க்கெட்டிங் ஃபனல்ல என்ன அப்படின்னா, கன்சிடரேஷன். உங்களை மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க மார்க்கெட்ல, ஆனா நான் ஏன் உங்க பிராண்டை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா கன்வர்ஷன் ஸ்டேஜ். இதெல்லாம் ஒரு பிராண்ட் அவேர்னஸ் கொடுத்துட்டு, ஓகே அந்த பிராண்டை விட உங்க பிராண்ட் பெட்டர் அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷன் ஸ்டேஜுக்கு மக்களை கொண்டு வர வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்வர்ஷன், ஈஸியா சேல்ஸ் நடக்கும். இதுதான் மார்க்கெட்டிங் ஃபனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு 6 ஸ்டெப் இருக்குங்க. அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபனலுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பட்ஜெட் போடணும் அப்படின்னம்னா கண்டிப்பா இந்த 6 ஸ்டெப்ஸ் நாம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணோம்னா ஒரு அருமையான கிளாரிட்டியோட, அச்சீவபிளான ஒரு டார்கெட்டோட நம்மளால கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, செட் அ கோல். உங்களோட நோக்கம் என்ன, உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, எதுக்காக நாம இந்த மார்க்கெட்டிங் பண்ண போறோம் அப்படிங்கறத நீங்க கிளாரிட்டியா இருக்கணும். எந்த ஸ்டேஜ், நான் சொன்ன மாதிரி அவேர்னஸ் ஸ்டேஜா, இல்ல கன்சிடரேஷன் ஸ்டேஜா, இல்ல மூணாவது கன்வர்ஷன் ஸ்டேஜா அப்படிங்கிறது நம்ம கிளியரா இருக்கணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னம்னா, அப்படி கிளியரா இருந்தா மட்டும்தான் எவ்வளவு காசு போடலாம் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஃபார்முலாவுக்கு நீங்க வருவீங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ ஜூலை மாசம், ஒரு ஆகஸ்ட் மாசம், இல்ல ஆகஸ்ட் எண்டுக்குள்ள நம்ம ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப இருந்தே வந்து ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? மேக்சிமம் ரீச். ஒரு அவேர்னஸ்னாவே மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ அதுக்கு நாம என்ன பட்ஜெட் அப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு ஃபேஸ்புக் ஆட்ஸ்ல எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, ஒரு நாளைக்கு 80 ரூபாய் இருந்து மினிமம் 100 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கலாங்க. 100 ரூபாய்க்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 7,000 இருந்து 10,000 பேருக்கு நீங்க ரீச் பண்ண முடியும். குறிப்பிட்டு நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸை சூஸ் பண்ணி நாம தாராளமா இது ரீச் பண்ண முடியும். சோ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, செட் அ கோல். எதுக்காக பண்றோம்? அவேர்னஸ்க்கு பண்றோமா, இல்ல ஒரு கன்சிடரேஷன், ஒரு 4 கஸ்டமரோட டெஸ்டிமோனியல் எடுத்து நம்ம போட போறோமா, சோ தட் மக்கள் வந்து அதை பார்த்துட்டு கண்டிப்பா வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பா, இல்ல மூணாவது ஒரு சேல்ஸ், ஒரு ஆஃபர் போடுறோமா, தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, இல்ல தமிழ் வருஷப்பிறப்புக்கு, இல்ல ஒரு ரம்ஜான், பக்ரீத், எதுக்குனாலும் சரி என்ன பண்ண போறோம் அந்த சேல்ஸுக்கா அப்படிங்கிறது கிளியரா கிளாரிட்டியா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவாலுவேட்டிங் ப்ரியார் கேம்பெயின்ஸ். இதுக்கு முன்னாடி பண்ண கேம்பெயின்ஸ்ல இருந்து ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை நாம கால்குலேட் பண்ணணும். ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க. ஒரு 10,000 ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கிறேன்,
போன வருஷம், அதுல என்ன ரிசல்ட்ஸ் வந்தது அப்படிங்கிற விஷயம் நம்ம தெளிவா இருந்தா மட்டும்தான் ஓகே நாம பண்ணது கரெக்டா இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாவது மாத்தணுமா, மக்களுக்கு இது விருப்பம் இருக்கா, அதை அக்செப்ட் பண்ணாங்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி பண்ண கேம்பெயின்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்ல புதுசா தான் பண்றோம் அப்படின்னாலும் கொஞ்சம் யோசிச்சு மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா எத்தனை பேர் பார்த்தாங்க, அது எத்தனை பேர் அது மூலியமா கான்டாக்ட் பண்ணாங்க, அதுல எத்தனை கன்வெர்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயம் வேணும். ஒரு 10,000 ரூபாய் போட்டு நம்ம 40,000 ரூபாய் எடுத்தோம் அப்படின்னம்னா அதுல கண்டிப்பா லாபம் இருக்கு. ஏன்னா ₹1 போடாம நம்ம 4 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. அப்படிங்கிறப்ப அது கரெக்ட் 1:4. 10,000 ரூபாய் செலவு பண்ணா 40,000 ரூபாய், 1 லட்சம் செலவு பண்ணா 4 லட்சம், 10 லட்சம் செலவு பண்ணா 40 லட்சம், 100 ரூபாய் செலவு பண்ணா 400 ரூபாய். அப்படி இருந்தா மட்டும் தாங்க கிளியரா இருக்கும். இதுதான் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல உங்க மேல பண்ணவே முடியாது. வேற டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எத்தனை பேர் லைக் பண்ணாங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணாங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணாங்க, அதுல எத்தனை பேர் வாங்கினாங்க, கம்ப்ளீட் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கும். ஸோ இதுதான் 2வது ஸ்டெப். இதுக்கு முன்னாடி பண்ண கேம்பெயின்ஸை நாம எவாலுவேட் பண்ணா தான் அடுத்த கேம்பெயினுக்கு நாம பிளான் பண்ண முடியும். மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா காம்படிட்டர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரிசர்ச் பண்ணணுங்க. யாரெல்லாம் நம்ம காம்படிட்டர், உதாரணத்துக்கு கூகுளில் போய் உங்களோட பிஸ்னஸ்க்குரிய கீவேர்டு, உதாரணத்துக்கு மஸ்கிட்டோ நெட் சர்வீசஸ் அப்படின்னு அடிச்சோம்னா யாரெல்லாம் வராங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி கேம்பெயின்ஸ்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயம் நாம கண்டிப்பா எடுத்து வச்சுக்கணும். காம்படிட்டர் என்ன பண்றாங்களோ அவங்க எப்படி அவங்க மேல பண்ண முடிஞ்சது, அதுல ஏதாவது ஒரு பெயின் பாயிண்ட் இருக்கா, அதுல ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து கண்டிப்பா ரிசர்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினை நம்ம போடணும். அப்படி போட்டா மட்டும்தான் மக்கள் வந்து ஈஸியா அது ரெசனேட் பண்ணி இல்ல இதுதான் எனக்கு தேவை அப்படிங்கிற விஷயத்துக்கு உள்ள வந்து கண்டிப்பா நம்மளோட ப்ராடக்ட் நம்மளோட சர்வீசஸ் வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. சோ ப்ளீஸ் டூ த ரிசர்ச். காம்படிஷன் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கங்க. காம்படிஷன் தெரியாம பிசினஸ்க்குள்ள இறங்கவே கூடாதுங்க. எஸ்பெஷலி மார்க்கெட்டிங் பண்ணவே கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க காம்படிட்டர் பத்தி தெரிஞ்சிருக்கீங்களோ, அவங்க யாரு, அவங்க எத்தனை வருஷமா இருக்காங்க, அவங்க கிட்ட எத்தனை ப்ராடக்ட் இருக்கு, என்னென்ன சர்வீசஸ் இருக்கு, அவங்களோட ரேட்ஸ் என்ன, அவங்களோட ரிவ்யூஸ் என்ன அப்படிங்கிற விஷயம் நீங்க எல்லாமே இதுல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் 3வது ஸ்டெப். So, how to grow your business digitally in 2023? முற்றிலும் தமிழில் நீங்க கத்துக்க விருப்பப்பட்டா ஒவ்வொரு வாரமும் JB விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 to 6 நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே அதுதாங்க. ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிசினஸ் ஓனர்ஸ்க்கு we are teaching them, we are training them. It's a live program. அந்த 2 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பிசினஸை நீங்க வேற லெவல்ல நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது உங்க பிசினஸ்க்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. அந்த 2 day ப்ரோக்ராம் உங்க லெவலையே மாத்த போகுது. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து நாங்க ரொம்ப வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்டா உங்களுக்காக இப்ப இந்த காலத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் இந்த 2 நாள்ல நாங்க கத்துக் கொடுக்க போறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம லைவ்ல சந்திப்போம். 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா how much you can spend. உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் நீங்க கண்டிப்பா போகணும். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி பட்ஜெட் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. எந்த ஒரு பிசினஸ் ஆகட்டும் உங்களுக்கு கண்டிப்பா மார்க்கெட்டிங்க்கு ஒரு பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணுங்க. அது பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க எதிர்பார்த்த சேல்ஸ் கிடைக்கும். வந்தா பண்ணிக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஆஃபர் வரப்ப பண்ணிக்கலாம் அப்படின்னம்னா அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. மார்க்கெட்டிங் வேற, சேல்ஸ் வேற. நல்லா புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட்டிங் பண்ண தான் உங்களுக்கு சேல்ஸ் வரும். ஸோ மார்க்கெட்டிங்க்குன்னு தனியாக பட்ஜெட்டை ஒதுக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு சேல்ஸ் பண்ணுறப்ப ஆஃபர் பண்ணுறப்ப அது தனியாக பார்த்துக்கலாம். பட் ஆனால் மார்க்கெட்டிங் இந்த வருஷம் எத்தனை பேர்த்த நம்மளோட கம்யூனிட்டிக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் நாம் கிளியராக இருக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு 100 ரூபா அப்படின்னா மாதம் எவ்வளவாச்சு,
3000 ரூபாய். 12 மாசத்துக்கு என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட 36,000 பிளஸ் டாக்ஸ் எவ்வளவு? ஓகே, இந்த வருஷம் நான் 45,000 ரூபாய் நான் மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ண போறேன். அது ஆரம்பத்திலேயே போட்டு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த அளவுக்கு நம்ம கிளியரா இருக்கணும். இல்ல சார் என்னால முடியாது, ஸோ மாசத்துக்கு ஒரு 20 நாள் மட்டும் நான் அவேர்னஸ் கேம்பெயின் பண்றேன், 100 ரூபாய், 2000 ரூபாய் மாசத்துக்கு, 12 மாசத்துக்கு 24, எனக்கு 25,000 26,000 பட்ஜெட் இருந்ததுன்னா போதும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவு செலவு பண்ண போறோம் அப்படிங்கறது ஒரு கிளாரிட்டி வச்சிருங்க. இதுதான் 4வது ஸ்டெப். 5வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைஃபகேஷன். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மார்க்கெட்டிங் ஃபனல்ல 3 ஸ்டேஜ் இருக்கு தெரியுங்களா? அதுக்கு தனித்தனியா ஒதுக்குங்க. அவேர்னஸுக்கு இவ்வளவு ஒதுக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த கேம்பெயின் நாம பண்ணி கிட்டத்தட்ட 1,00,000 பேரோ இல்ல 10,000 பேர்த்துக்கு நம்ம விழிப்புணர்வு கொடுத்தோமோ அவங்களையே ரீடார்கெட் பண்ணி அவங்களை எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு அந்த கன்சிடரேஷன் ஸ்டேஜ், நான் ஏன் உங்க பிராண்டை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அதுக்கு தனியா அலோகேட் பண்ணுங்க. முதல் அவேர்னஸ், விழிப்புணர்வுக்கு கொஞ்சம் காசு வைங்க. அதே மாதிரி கன்சிடரேஷன், நான் ஏன் உங்களை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு காசு ஒதுக்குங்க. அதே மாதிரி சேல்ஸுக்கு தனியா ஒதுக்குங்க. இந்த மாதிரி பைஃபகேட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களோட டார்கெட் நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு 10,000 பேர்த்துக்கு நம்ம அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். அதுல ரீடார்கெட் பண்ணி அந்த 10,000 பேர்த்துல எப்படியாவது ஒரு 1000 பேர்த்த கன்சிடர் பண்ண வைக்கணும். எப்படியாவது ஓகே, இது நல்ல பிராண்டு, மற்றவங்களை கம்பேர் பண்றத விட நம்ம ஒரு தனித்துவமா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு போய் சேரணும். அப்ப அந்த 1000 பேர்த்துல இருந்து ஒரு சேல்ஸ் கேம்பெயின் அடிச்சீங்கன்னா ஈஸியா 100ல இருந்து 200 பேர் வாங்குவாங்க. நம்ம எல்லாம் எடுத்த உடனே சேல்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னம்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுங்க. ஸோ கரெக்டா அலோகேட் பண்ணி பைஃபகேட் பண்ணிக்கங்க. என்னென்ன ஸ்டேஜுக்கு எவ்வளவு காசு வேணும், நீங்க எந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ரிசல்ட்டும் நல்லா அருமையா கிளாரிட்டியா இருக்கும். இதுதான் 5வது ஸ்டெப். 6வது ஸ்டெப் என்ன அப்படின்னா ட்ராக் யுவர் சக்சஸ். இதுக்கு முன்னாடி பல கேம்பெயின் நீங்க பண்ணியிருந்திருக்கலாம், அதுல ஒரு நல்ல சக்சஸ் வந்திருக்கலாம். ஏன் சக்சஸ் ஆச்சு, எதனால வந்துச்சு, அந்த டைம்ல அந்த ட்ரெண்ட் நல்லா இருந்தது, இந்த டைம்ல நாம என்ன போடலாம். ஸோ சீசனுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ராக் பண்ணணும் அந்த சக்சஸை. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணலையா, இப்போ என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, ஐபிஎல் வருதா, ஐபிஎல் ரிலேட்டடா சம்திங் ஒரு ஆட் போடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃபர் போடுங்க. ஏன்னா ஐபிஎல் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 100 பேர்த்துல கிட்டத்தட்ட 70 பேர் 75 பேர் ஐபிஎல் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க எங்க வேணாலும், நீங்க எந்த சோஷியல் மீடியா போனீங்கன்னா பாத்தீங்கன்னா ஐபிஎல் பத்தியே தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு மக்கள் அந்த இடத்துல இருக்காங்களோ அதே ட்ரெண்ட்ல போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம ரீச் அவுட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா you need to track your success. எத்தனை பேர் லைக் பண்ணாங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணாங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணாங்க, அதுல எத்தனை பேர் என்கொயரி பண்ணாங்க, அதுல எவ்வளவு கன்வர்ஷன் ஆச்சு. இல்லப்பா ஒரு 100 பேர் கான்டாக்ட் பண்ணாங்க, அதுல ஒரு 25-30 பேர் வாங்குறேன்னு சொன்னாங்க. பட் சில பேர் தான் இந்த மாசம் வாங்கினாங்க, பட் கண்டிப்பா அடுத்த மாசம் அவங்க வாங்குவாங்க. இந்த மாதிரி சக்சஸ் ட்ராக்ல வைங்க. அந்த ட்ராக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பா நம்ம அலோகேட் பண்ண பட்ஜெட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக கண்டிப்பா நாம சக்சஸ் பண்ண முடியும். இதுதாங்க இந்த 6 ஸ்டெப். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களோட பட்ஜெட்டை அலோகேட் பண்றதுக்கு ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த போடுங்க. கண்டிப்பா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா நாங்க போடுவோம். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல வீடியோக்கள் வாரம் வாரம் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது. உங்களிடம் விடைபெறுவது லோகேஷ் மனோகரன் ஃப்ரம் ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்.